மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி. நாங்கள் இந்த படத்தை ஆரம்பிக்கும்போது சுரேஷோட கிடாயன் கர்ணிமானு கதையை கேட்டு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது ரொம்ப நல்ல கதையாக இருக்குன்னு ரொம்ப பிளான் பண்ணி, ஆனால் ரொம்ப டைம் எடுத்துட்டோம், ஒரு 1 இயர் எடுத்துட்டோம். பட் இந்த கதையை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும்னு ரொம்ப நாள் போராடி, அவர் கேட்ட கதைக்களம் அப்படி. அவர் வந்து ஒரு ட்ரை ஏரியா வேணும், ஒரு டெரஸ் வீடே இல்லாத ஒரு ஏரியா வேணும் அப்படியெல்லாம் ரொம்ப தேடினார். தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்துல இன்னைக்கு இப்போ வந்து இப்படி வந்து நிற்கிறோம். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் சுரேஷ் சங்கையா இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பட் அவர் நம்மோட இப்போ இல்லை, ரொம்ப வருத்தக்குரிய விஷயமா இருக்குது. நிறைய கதைகள் வச்சுருப்பார். நீங்கள் ஒரு 1/2 hour அவர்கிட்ட கதை கேட்டிங்கன்னா சமூகத்து மேலே அவ்வளோ ஒரு அக்கறையுள்ள மனிதர். ஒரு ஊரில் போய் உட்காந்து அங்கே இருக்கிற மனிதர்களை பார்த்து இவங்களவே நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பார். அதை வந்து ஸ்க்ரீன்லேயும் கொண்டு வந்துடுவார். அதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயமே. அதை நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அவர் வெற்றியும் பெற்றிருக்கார். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி டிஓபி சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும், ஹீரோயின் லவ்லின் மேடம், யோகிபாபு ரொம்ப ஹீரோ சார் தான் எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாரு இந்த படத்தை முடிச்சதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு என் கூடவே இருந்து கடைசி வரைக்கும் இந்த படத்தை முடிச்சு கொடுத்த ஏடி பசங்க இருக்காங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி அமுல்ராஜ் சார் மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் ஆர்பி டாக்கி சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எங்களுக்குள்ள ஒருத்தர் நன்றி கூறுவதற்கான விழா அல்ல, எங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்கிற விழா. ஊடகத்துறை சார்ந்த அனைவருக்கும் இந்த படத்தை கொண்டு சேர்த்ததற்காக இந்த குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை வெற்றி படமாக்கிய திரைப்பட ரசிகர்களுக்கும் நன்றி. அதைவிட பெரிய நன்றி நான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் உறுப்பினர் என்கிற முறையில் எங்களுடைய தோழன் சுரேஷ் சங்கையா சார்பாக நான் இதனுடைய தயாரிப்பாளர்களுக்கு நன்றியை சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு படத்தினுடைய முடிகிற நேரத்தில் அந்த இயக்குனர் இல்லாமல் போனாரும் அவர் இருக்கிறது போலவே உள்ளது போலவே அவருக்கு செய்ய வேண்டிய அத்தனை மரியாதைகளையும் செலுத்தி, ஒருவேளை இதை வந்து ஓடிடியில் விட்டிருந்தா கூட இதை வந்து அவங்களுக்கு போதுமான அந்த பணத்தை எடுத்திருக்க முடியும். இருந்தாலும் கூட இந்த திரையில் கொண்டு வருவது என்பது எத்தனை தடைகளுக்கு மத்தியிலும் திரையில கொண்டு வர்றது சங்கையாவிற்கு செய்கிற மரியாதை, அவர்களுக்கு செய்கிற நன்றி கடன் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதற்காக இந்த குழுவின் சார்பாகவும் எல்லோருடைய சார்பாகவும் சங்கையாவின் சார்பாகவும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் ஒரு கதையை மட்டும் நம்பி இருக்கிற படங்கள், அவங்க எல்லா ஹீரோவும் அவங்ககிட்டே இருக்காங்க, அவங்க அந்த படங்களையெல்லாம் எடுத்துட முடியும். இருந்தாலும் கூட சின்ன சின்ன கதைகளை வைத்து கதையை நம்புகிற இயக்குநர்களை வைத்து படம் எடுக்கணும், தொடர்ந்து எடுக்கணும்னு இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு ஒரு வெறும் வியாபாரம் மட்டுமல்ல, ஒரு சேவையாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கிணத்தக்கானம் திரைப்படம் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப எல்லாருக்குமே வந்து இந்த படத்தை பற்றின எல்லா விஷயத்தையும் ரீச் பண்ணி எல்லாரையுமே வந்து இந்த படம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கியூரியஸாக பார்க்க வைக்கிறதுக்கு முழுக்க காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து ஊடகம் மற்றும் பத்திரிகை யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் ஃபஸ்ட்டு எங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி இருக்க பொசிஷனில் ஒரு படத்தினுடைய தரம் ப்ளஸ் மற்ற விஷயங்களை விட அது வந்து மக்களை போய் இதை வந்து பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து முதற் காரணமாக இருக்கிற இது வந்து ப்ரெஸ் பீப்புள் தான். அவங்க வந்து இப்போ ஜென்ரலி ஒரு இயக்குனர் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் வந்து அவங்களுடைய அப்ரோச் வந்து சம்டைம்ஸ் மாறி இருக்கலாம். பட் நம்ம படத்துக்கு வந்து அதை அந்த மாதிரி இல்லாமல் 2 மடங்கு எஃபர்ட் போட்டு எல்லாருமே எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதுக்கு எங்கள் குழுவினர் சார்பாகவும் எங்கள் ப்ரொடியூசர் சார்பாகவும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் பற்றியும் குழுவினர் பற்றியும் நான் ஆக்சுவலாக பேசணுன்ட்டு இருந்தேன் ஆன் பிகாஃப் ஆஃப் சுரேஷ் சங்கையா சார். பட் நம்ம ராமகிருஷ்ணன் சார் வந்து அதை ரொம்ப அருமையாக தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அதே விஷயங்களை ரிப்பீட் பண்ணாமல், நம்ம இந்த படத்தில் வந்து யோகிபாபு சார் வந்து பண்ணார். அவருடைய சப்போர்ட் வந்து அளப்பரியது. நான் ஆல்ரெடி ஆடியோ லான்ச் டைம்லேயும் சொன்னேன். அவர் இந்த படத்துக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து பெரிய லெவலில் இருந்தது. இந்த படம் வந்து அவருடைய ஹெல்த்து மட்டும் இல்லை, அவருடைய
இந்த கதை மேலே இருக்கிற இன்வால்மெண்ட்டில் முழுக்க முழுக்க அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து சிறப்பாக வந்ததுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு யோகி பாபு சார் ப்ளஸ் மற்ற ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான இந்த லொக்கேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான லொக்கேஷன் வந்து அந்த யோகி பாபு சாருடைய வீடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கும். அந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் புரசலூர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு வீடுலாம் இருக்கிற ஒரு கிராமம். கிராமத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு அந்த மந்தைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஓப்பன் ஏரியால அத வந்து நம்ம செட் பிளான் பண்ணியிருந்தோம். அத வந்து மிக மிக தத்ரூபமா செட் அமைச்சு ரொம்ப லைவா பண்ணி குடுத்தது வந்து நம்ம படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சுபேந்தர், பிளஸ் அவருடைய டீம் பிரகதீஷ், பிளஸ் மத்த எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய முக்கியமான நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, அவ்வளோ தத்ரூபமா இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில், அந்த வீடு பத்தி யாருமே அது செட் அப்படிங்கிறத வந்து யாரும் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. நாங்களும் பல விஷயங்கள் பேசுறப்ப இத வந்து ஹைலைட் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன் நான் ஆடியோ டைம்ல. அந்த டைம்ல என்னால சொல்ல முடியல. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். சுபேந்தர் வந்து அவர் பாவம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி கால் ஃப்ராக்சர். அதனால தான் வந்து ஆர்ட் டைரக்டர் இன்னைக்கு வரல. அவருக்கு வந்து சுபேந்தருக்கு என்னுடைய பாராட்டியும், நன்றியும் ஃபர்ஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அருமையான ஒரு ஒத்துழைப்பு குடுத்தாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுரேஷ் சங்கையா வந்து இந்த படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ மிடில்லயே பார்த்தீங்கன்னா, அந்த வெயில் நாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஹாட் சம்மர்ல தான் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி, நம்ம அந்த பிப்ரவரி ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல தான் ஷூட் பண்ணோம். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாள்ல வந்து அவர் ரொம்ப டயர்ட் ஆயி, அ பிரேக் டைம்ல வந்து ட்ரிப்ஸ் ஏற்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த டைம்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து எந்த வகையிலும் தளராம அவருக்காக வெயிட் பண்ணி, அந்த டைம்ல வந்து அவ்வளோ சப்போர்ட் குடுத்தாங்க. அதே மாரி ஒரு ஹலோ கந்தசாமி அண்ணன் வந்து சொன்னாரு ஒரு விஷயம். அந்த கிராம மக்கள் பத்தி சொன்னாரு. அந்த புரசலூர், நத்தக்கரை, மத்த அந்த ரெட்டியார்பட்டி எல்லாத்துலயும். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கொங்கு பெல்ட்டுங்க. நான் என்னுடைய நேட்டிவ் வந்து சேலம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாரி வந்து சவுத் ஜோன்ல நான் ஆக்சுவலி டிராவல் பண்ணியிருக்கேன். போய் ஷூட் பண்றதுக்காக போயிருந்தேன். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமா ஓரியன்டடாவோ, இல்ல ஜென்ரலாவோ பார்த்தீங்கன்னா, மதுரை மதுரை தாண்டி இருக்கவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் வந்து ரொம்ப ரஃப்பா இருப்பாங்க. அ ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கு. பட் அத வந்து டோட்டலா எனக்கு இந்த படம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு படத்துடைய ஷூட்டிங்க்கு போனோம் அப்படின்னா, பப்ளிக் ஏரியால அதுவும் மெயினா லைவா ஷூட் பண்றப்ப என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, முத நாள் வந்து பயங்கர ஆர்வமா வருவாங்க. ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளாரையே ஒரு சில சங்கடங்கள், சலிப்புகள் வந்து அதுக்கப்புறம் அவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த படத்துக்கு வந்து அங்க இருந்த மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிய மக்கள் தான். எல்லாருமே ரொம்ப சாதாரண கூலி வேலை பண்றவங்க அந்த மாரி மக்கள் தான். கடைசி வரைக்கும் வந்து அவங்க அந்த படத்தினுடைய ஷூட்டிங்க்கு நாங்க சில டைம்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க படத்துல. நெறைய நைட் எஃபெக்ட்லாம் வந்து நம்ம வைடாலாம் பிளான் பண்றப்ப அவங்கவங்க வீட்டுக்கு முன்னாடிலாம் எல்லாரையும் இது பண்ணி பண்ணோம். அந்த மக்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க. எனக்கு வந்து என்னுடைய மைண்ட் செட் வந்து சீரியஸா மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மதுரை தாண்டி ராமநாடு மத்த ஏரியானாவே அந்த மக்கள் வந்து எப்படி இருப்பாங்களோ அப்படிங்கிற கொஸ்டின் மாறி, அவங்களுடைய அந்த இது வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில, இந்த மாரி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மக்கள் சமுதாயம் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அத வந்து கண்டிப்பா மக்கள் ஊடகம் மூலியமா இத வந்து நான் தெரிவிக்கணும் அப்படின்னு விரும்புறேங்க. ஸோ அந்த மக்களுக்கு வந்து என்னுடைய நன்றிகள். கண்டிப்பா நீங்க எல்லாரும் இத பதிவு பண்ணணும். அந்த மக்களுக்கு நன்றி சொன்னது அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எங்க படத்தினுடைய புரொடியூசர் சார், ரமேஷ் பாபு சார், உங்களுடைய எஃபோர்ட் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பர் வந்து ஆர்ட் டைரக்டர் கிராஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு தான் வந்து என்னைய வந்து சுரேஷ் சங்கையாட்ட ரெஃபர் பண்ணாருங்க. வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சுரேஷ் சங்கையாவ மீட் பண்றப்ப, நான் வந்து அந்த டைம் வந்து கிடாயின் கருணைமன்னு பார்க்கல. நான் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் ரத்னவேல் சாரு, அவரோட வந்து தெலுங்கு படங்கள் எல்லாத்துலயும் செகண்ட் டிஓபியா, இண்டிவிஜுவலா பண்ணிட்டு இருந்தேன். கிடாயின் கருணைமனு படத்த பத்தி கேள்விப்பட்டிருக்கனாலயே பார்க்கல. அந்த டைம் வந்து அவர மீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த படத்த பார்த்தேன் நானு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, வேற லெவலான ஒரு லைவான ஒரு ஃபீல்ல பண்ணியிருக்காரு. அந்த படம் கரெக்ட்டா அந்த டைம்ல ரீச் ஆகல. அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது. அதே மாரி மீட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, அவரு கொஞ்சம் சோர்வா தான் இருந்தாரு. எனக்கு பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. என்னடா இப்படி டயர்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, ரமேஷ் பாபு சாரா இருக்கட்டும், ஜெகன் சாரா இருக்கட்டும், அவர் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளோ தூரம் பண்றாங்க அப்படிங்கிறப்ப, இந்த படத்துக்கு நம்ம வந்து வெறும் ஒளிப்பதிவாளரா மட்டும் இல்லாம, நம்மளால என்ன மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ண முடியுமோ, அப்படி பண்ணி இந்த படத்த வந்து நம்ம பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைச்சாங்க. அதே மாரி இப்ப நம்ம இவரு ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாரி
வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஜஸ்ட் நாட் லைக் அ ப்ரொடியூசர். அவர் வந்து என்னன்னா, ஒரு ஃப்ரெண்டாவோ எல்லா வகையிலயும் வந்து அவர் உதவி பண்ணிட்டாரு. அதே மாரி நம்ம படம் ஃபர்ஸ்ட் காப்பி வந்து சவுண்ட் எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டு இருந்த ஸ்டேஜ்ல தான் அன்பார்ச்சுனேட்லி அவர் சுரேஷ் சங்கையா இறந்துட்டாரு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து அவருடைய நிலைமையெல்லாம் நினைச்சா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப இதா இருக்குங்க. ஆனா எப்பயுமேங்க ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நானு. நான் அதுக்கப்புறம் பலமுறை அவர்ட்ட ஃபோன்ல பேசியிருக்கேன். என்னைக்கும் வந்து ஒரு நாள் கூட வந்து, "ஐயோ! அவரு இறந்துட்டாரு. நம்ம என்ன பண்ணலாம்?" அப்படிங்கிற ஒரு சோர்வு வந்து அவர்ட்ட பார்க்கவே இல்ல. "பார்த்துக்கலாம் தியாகு. பண்ணிடலாம். பண்ணிட்டுருக்கோம். பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா, அவருடைய தன்னம்பிக்கை வந்து சான்ஸே இல்ல. என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, நம்ம ரமேஷ் பாபு சாருடைய இந்த ஒத்துழைப்பு, அவர் வந்து இந்த படத்துக்காக வந்து நாட் ஒன்லி புரொடியூசர், ஒரு இணை இயக்குனர் லெவல்ல எல்லா வேலையும் அவர் பண்ணியிருக்காரு. அதையும் வந்து நான் இங்க பதிவு பண்றேன். ஊடக நண்பர்கள் எல்லாரும் அதையும் வந்து இது பண்ணணும். ஏன்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில இந்த மாரி வந்து கன்டென்ட்ட லவ் பண்ணி, அத ரசிச்சு எடுக்கக்கூடிய புரொடியூசர்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அவருடைய ரசனைகள் வந்து சான்ஸே இல்ல. மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரமேஷ் சார். பிளஸ் வந்து ஜெகன் சாரா இருக்கட்டும், பிளஸ் ஹாட்ஸ்டார் டீமா இருக்கட்டும், நரன் சாரா இருக்கட்டும். நரன் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்ல வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஒரு ஷெட்யூலே வந்து இது பண்ணியிருந்தீங்க. எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப என்கரேஜ்மென்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ட்ரீம் வாரியர்ஸ் சிஇஓ சார் குகன் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னன்னா, இந்த படத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அத வந்து ஒரு எஃபோர்ட் எடுக்கிறது என்னதான் இது இருந்தாலும், அது வந்து அவர் அந்த முதல் நாள்ல இருந்து அவரு சாருக்கு குடுத்த சப்போர்ட் வந்து அளப்பரியது அவங்க டீம் எல்லாருக்கும். தேங்க் யூ சோ மச். பிளஸ் இதுல ஒர்க் பண்ண அனைத்து உதவி இயக்குனர்களா இருக்கட்டும், என்னுடைய அசிஸ்டன்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைடுல மத்த எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இந்த படத்துல வந்து லொகேஷன் பிளஸ் மத்த விஷயங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அலோ கன்சாமி அண்ணனுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அவர் ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல நான் ஹெல்ப் பண்ணேன் அப்டின்னாருல்ல. அது என்ன சிச்சுவேஷன் கேட்டீங்கன்னா, அவங்க பையன் வந்து தலையில அடிபட்டு ஐசியூல இருந்தார் மதுரையில. அந்த ஸ்டேஜ்ல நாங்க ரெக்கி போறப்ப, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நானு. ஒரு 4, 5 முறை போயி எங்களுக்கு லொகேஷன் கிடைக்காம, ஒவ்வொரு முறையும் வரப்பயும் பார்த்தீங்கன்னா, ரமேஷ் பாபு சார், "இல்ல நீங்க இந்த முறை போங்க. கண்டிப்பா கிடைச்சிரும், கிடைச்சிரும்" அப்படின்னு சொன்னாரு. அந்த டைம்ல வந்து அவங்க பையன் ஐசியூல இருக்கிறப்போ கூட வந்து, அவரு அலோ கன்சாமி அண்ணன் வந்து அவ்ளோ சப்போர்ட் பண்ணாருங்க. அவரு வந்து ஒவ்வொரு ஊரா காமிச்சு இது பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த புரசலூர்ங்கிற அந்த ஊர் கிடைச்சதுங்க. பிளஸ் வந்து ராம் சுரேஷ் அவரும் வந்து அந்த கமுதி ஏரியா. ஸோ அந்த மாரி நெறைய மக்கள் அந்த லோக்கல்ல இருந்து இந்த படத்துல வந்து இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க எல்லாருமே யாருமே வந்து இந்த படத்துல அவங்கவங்களுடைய வேலை இதோட முடிஞ்சது அப்படிங்கிற மாரி இல்லாம, எல்லாருமே வந்து அது அவங்களுடைய பொறுப்புக்கு மேல தெரியல ஏதோ சுரேஷ் சங்கையானாலயோ, இல்ல எதனாலயோ எல்லாருக்கும் ஒரு வைப்ரேஷன் ஃபார்ம் ஆயி எல்லாரும் ஒர்க் பண்ணாங்க. பிளஸ் வந்து நம்ம நண்பர் எடிட்டர் ராமர் சொல்லணும். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சப்போர்ட்ட வந்து சான்ஸ் இல்ல. நெறைய விஷயங்கள்ல வந்து அவரு சுரேஷ் சங்கையாவோட இது பண்ணாரு. அப்புறம் நம்ம பிரதர் நிவாஸ் பிரசன்னாவுடைய மியூசிக் நாம சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவர் இப்போ பண்ணிட்டு இருக்க படங்கள் எல்லாமே வேற லெவல்ல இருந்தாலும், இந்த படத்துக்கும் வந்து எந்த வகையிலயும் காம்ப்ரமைஸ் இல்லாம, படத்தினுடைய மியூசிக் பிளஸ் மத்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இது வந்து இந்த படம் இந்த 1 வாரம் நீடிச்சு, இப்போ அடுத்த வாரமும் கன்டின்யூ ஆகுறதுக்கு உங்களால் ஆன உதவிய நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய டீம் சார்பாவும், தயாரிப்பாளர் சார்பாவும் நான் பணிவன்போட கேட்டுக்கிறேன் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.